பயங்கரமா வந்து மாறி இருக்கு. இப்போ நீங்க மட்டும் வந்து எவ்வளவு சதவீதம் எடுத்துட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனும் கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்க ரொம்ப யோக்கியமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்களும் சொல்லுங்க. எவ்வளவு சதவீதத்துல நாங்க மெஜாரிட்டியில தானே எம்எல்ஏக்கள் எங்கள்கிட்ட இருந்தாங்கல்ல. நாங்க யார்கிட்டயும் போய் இல்ல வேண்டான்னு சொல்லி மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. வேண்டான்னு சொல்லி கத்திரிக்காய் எங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சா இல்லையா? எப்ப 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 இப்ப 2001 ஆட்சியில 2001 இல்லையா? ஆமா, அம்மா தானே ஜெயிச்சாங்க. 2001 2021 அப்படி சொல்லுங்க. தப்பு தப்பா சொல்லாம. 2021 ஆட்சியில நாங்க ஃபுல் மெஜாரிட்டி தான். அப்ப உங்களுக்கு சரியான ஆப்போனன்ட் கிடையாதுயா. அதிமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க. அதாவது அவன் சரியில்லை இவன் அதிகமான வாக்குகளை வாங்கி தான் நாங்க ஆட்சியில் அமர்ந்தோம். எங்க கூட்டணி கிடைச்ச வாக்கு ரொம்ப அதிகமான வாக்கு. அந்த எதிர்த்து போட்ட வாக்கு எங்களை காட்டிலும் குறைவான வாக்கு தான். அதே போல கலைஞர் அவர்கள் 26% பெற்று வந்து ஆட்சியில் அமர்ந்தாரே, அப்ப அவரும் வந்து முதலமைச்சருக்கு தகுதி இல்லைன்னு எடுத்துக்கலாம். பாரு, நாங்க வந்து ஒரு விஷயம், நீங்க எதுக்கு எதை பேசுற சம்பந்தம் எல்லாம் பேசுற. இப்ப இவங்க ஜெயிக்கல. இவங்க ஜெயிச்சதே மொத்தமே 108 தான் ஜெயிச்சிருக்காங்க. 108 ஜெயிச்சதுலயும் மொத்தம் 35% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மீத இருக்கக்கூடிய 65% மக்கள் இவங்களுக்கு எதிர்த்து தான் வாக்களிச்சாங்க. 2006 நிலைமை இங்க பாரு. நான் கேக்குறது பால் பேசுங்க. 2006 என்ன நிலைமை? 2006 நாங்க எவ்வளவு வாங்க? 25 தான் வாங்கிருக்கீங்க. 25 திமுக 25 மட்டும் தான் வாங்குச்சு சதவீதம். ஆமா, 25% வாங்கியிருக்காரு. இப்ப வாங்கினது 35% யா தாவேகா. நீங்க 2006 வாங்கினது 25% தான். சரிங்களா? திமுக 2021 நாங்க அப்ப 25% வாங்கி 2006 96 சீட்டு 2016 கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி வச்சிருந்தீங்க. என்ன பேச அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வேற, இன்னைக்கு இருக்க மக்கள் தொகை அப்படித்தான் இருக்கும். பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கும், மாறாது. சரிங்களா?